السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. خير. இன்றைய நாள் எங்களுடைய தஸ்ஹீஹு திலாவா குர்ஆனுடைய திருத்தல் வகுப்பில் நேற்றைய தினம் நாங்கள் என்னென்ன விஷயத்தை பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிஸ்மில்லாங்கிறதுல தனி இண்டையிலேருந்து துவங்கணும், அதுக்கு போவோம். ஹைர், நான் சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதிலை சொல்லிட்டா போதும். முதலாவது கேள்வி அப்படி என்னென்னா, நான் சொன்னேன் நாக்கு லேசாக வெளியே வந்து சொல்லணுமான எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த எழுத்துக்கள் எத்தனை? 3. சரி தானே? அப்போ அந்த 3 என்னென்ன? ஜால், சரி, சா, வா, வா, சரி. அப்போ சா, மற்றது ஜால், சரி. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? லா, தாக்கு பக்கத்தில் வர லா, சரி. இது முதலாவது விஷயம். அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் நேற்று பார்த்தோம் த்ரோட் லெட்டர்ஸ், தொண்டையில் வரக்கூடிய எழுத்துக்கள்ண்டு. அப்படி பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். அஊது, அதில் ஹம்ஸா, ஐன், அதுகளை பற்றி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது த்ரோட் லெட்டர்ஸ், தொண்டையிலிருந்து வெளிவருகின்ற எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு பார்த்தோம். அது மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ்? த்ரோட்டுக்கு என்ன சொல்கிறது அரபில்? தொண்டைக்கு அரபில் என்ன சொல்கிறது? ஹல்க். என்னது? ஹல்க்குன்னு சொல்கிறது. ஹல்க் இந்த தொண்டை, சரியா? தொண்டை. சரியா? தொண்டை. அப்போ தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? எத்தனை? 3. சரி, நீங்கள் இல்லை, எத்தனை எத்தனை? ஹவு மெனி லெட்டர்ஸ்? 3. 3 சொல்லுங்கள் கொஞ்சம் பார்ப்போம். 1 இல்லை, என்ன எழுத்துட பேர்? ஐனா இல்லாட்டி ஹம்சாவா? அப்படி அந்த இங்கே இந்த தொண்டை ஹம்சா ஃபஸ்ட்டு. வேறு செகண்ட் லெட்டர்? செகண்ட் லெட்டர் வந்து ஹா. ஹா. தேர்ட் லெட்டர்? சரி, தேர்ட் லெட்டர் ஐன். அப்போ நீங்கள் ஹம்சா ஹா சொன்னார், நீங்கள் ஐன். நீங்கள் ஐன் அதாவது இங்கேருந்து வரக்கூடிய அந்த பெரிய அப்புறம் ஐன். அப்புறம் இல்லை, இவர் சொன்ன 2, இவர் 2 சொன்னார் 3 முடிஞ்சா? அது இப்போ நீங்கள் 4வதாக சொல்கிறீங்க? இல்லை, அந்த 3 தான். ஓகே ஓகே. அதாவது தொண்டையிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் 6, சரியா? அந்த தொண்டையை தான் நாங்கள் என்ன செஞ்சோம்டா, இப்படி 3ஆக பிரித்தோம். ஒன்று இங்கே நாக்கு இருக்குதுன்னு, இந்த டொன்சிலுக்கு இங்கே கிட்ட இருந்து வர்றது, நடுவில் இருந்து வர்றது, லாஸ்ட்டாக வர்றதுன்னு சொல்லி நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்து வர்றது. அப்போ இது டொன்சிலுக்கு கிட்டே இருந்து வர்றது தான் நாங்கள் பார்த்தோம். அதை கொண்டு ஐன் ஹா. அப்போ நடுவில் இருந்து வர்றது தான் ஐன் ஹா. லாஸ்ட்டில் வர்றது தான் ஹா ಮತ್ತು ஹம்சா. அஊது ஹம்சா தானே வருது. பில்லாஹி, ஹே, ஹே, பில்லாஹி. அப்போ ஹே. அப்போ இது ரெண்டும் அவை டோட்டலாகவே இந்த 6 லெட்டர்ஸுமே தொண்டை தான். ஆனால் தொண்டையில் என்னென்ன ரேஞ்சில் என்னென்ன இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறது தான் உள்ளது. புரிஞ்சிருச்சா? சரி, என்ன உங்களுக்கு இப்படி ஒரு வேலை செய்யலாம், எழுத தேவையில்லை,
நீங்கள் ஃபோட்டோன்னு அடிச்சுக்கிட்டா சரி. ரெக்கார்டிங் ஆகுது. ரெக்கார்டிங்கும் ஆகுது, ஃபோட்டோன்னு சும்மா அடிச்சிட்டாலும் சரி. எப்போ இது ரெண்டாவது இது கவனிச்சுக்கொள்ளணும். இது ரெண்டாவது கவனிச்சுக்கொள்ளணும். சரியா? மூன்றாவது நாங்கள் நேற்று படித்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், தஃஹீமாக ஓத வேண்டிய என்னது தஃஹீம் என்று சொல்கிறது அந்த வல்லினம் நல்ல திக்னஸாக ஓதுறன்றது, அதுக்கு சொல்லுவாங்க தஃஹீம். சரியா? தஃஹீம் என்னது? வல்லினம். அப்படியா? வல்லினம். இந்த வல்லினம் ஓதுறதுல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு லெட்டரை பார்த்தோம். என்ன லெட்டர்? ரா. அப்போ 2 லெட்டர் பார்த்திக்கிறோம். ஒன்று ரா, இன்னொரு மாஷா அல்லாஹ். ஒரு எழுத்து ஒன்று ரா என்கிற லெட்டர், மற்றது இந்த தா என்கிற லெட்டர். மாஷா அல்லாஹ். ஞாபகத்தோடு இருக்கிறாரு ரியாஸ் பாய். சரி, அப்போ ரா தா. ராவை பொறுத்த வரைக்கும் ராவில் வந்து கொண்டு நம்ம வல்லினமாக ஓதுறது 2 நிலையில். ஒரு நிலை ஃபத்தஹா, இன்னொரு நிலை லம்மா வந்தால் தான். கஸ்ரா வந்தால் அது என்ன செய்கிறது இல்லை, வல்லினமாக ஓதுறது இல்லை. இப்போ உதாரணம் கஸ்ரா வாரத்துக்கு உதாரணம் ரியாஸ். இப்போ ரியாஸ்ன்னு இவரோட பேர் எடுத்துக்கிட்டாலே என்னது யாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ராக்கு கஸ்ரா வந்துருச்சு. அப்போ இந்த ரா ஒழியாஸ் அப்படி சொல்லலுமா? ஒழியாஸ் சொல்லிடாது இல்லைங்களா? அப்போ ஆனால் உபைதுர் ரஹ்மான் இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்டா, உபைதுர் ரஹ்மான் என்று எடுத்துக்கிட்டா, இப்போ பாருங்கள் இங்கே வந்து கொண்டு இது தால். அப்போ தாலை எடுத்துக்கிட்டால் துர். அப்போ இங்கேயும் இதோட டச் ஆகிற நேரமும் லம்மா, ராக்கும் ஃபத்தஹா. அப்போ இங்கே எப்படியுமே ரா அதை உபைதுர் ரஹ்மான் என்று சொல்லலுமா? ரஹ்மான் சொல்லிட்டா அது அழகு இல்லை. அப்போ அது என்ன, அது உபைதுர் ரஹ்மான். அதே மாதிரி என்ன செய்யலாம், என்னது இது மீரான். அப்போ சரியானது ரான், மீரான் என்ற சொன்ன. இப்போ பேரை நம்ம கூப்பிடுற நேரத்தில் தஜ்வீதாக கூப்பிடுறது இல்லை, தஜ்வீத் தேவை எங்களுக்கு. இது இல்லையே நம்ம தஃஹீம் ரா தானே நம்ம படிக்கிறோம், நம்ம ராவை தானே பார்க்குறோம். ஆனால் இப்படி தான் நான் இந்த உதாரணமெல்லாம் எழுத தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நம்ம என்ன பேருக்காக தஜ்வீது படிக்கிறோம் குர்ஆனுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம ஹதீஸ் ஒன்றை வாசிச்சுட்டு போகிற நேரத்தில் கூட தஜ்வீது முறைப்படி மத்து நீட்டி அப்படி இல்லாமல் வாசிக்கணும் இல்லை. நான் சும்மா அந்த எங்களுக்கு விளங்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன், விளங்கினா? இப்போ ரியாஸ், உபைதுர் ரஹ்மான், மீரான் அந்த அப்படி வர நேரத்தில் சும்மா ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்ள லேசியே, அதுக்காக வேண்டிதான். அப்போ இது தஃஹீம் இல்லை, இது மெல்லினம், இது 2 வல்லினம் அப்படின்ற ஞாபகத்தில் வச்சுக்கிட்டால் சரி. அப்போ ராக்கு ஃபத்ஹா அல்லது தாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். தாவும் வந்து கொண்டு ஃபத்ஹா கஸ்ராவுடைய நிலைமையில், ஃபத்ஹா தம்மாவுடைய நிலைமையில், இந்த ஃபத்ஹா தம்மாவுடைய நிலைமையில் வல்லினம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் கஸ்ரா வந்தால் வல்லினம் இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடிமட்டம் இல்லைங்கண்ணா, அடிமட்டம். அதாவது ஃபத்ஹாவில் வச்சு நம்ம அந்த தாவை உச்சரிக்கிற மாதிரி எதில் கஸ்ராலெல்லாம் அந்த அளவு தூரம் என்ன செய்ய மாட்டோம், உச்சரிக்க மாட்டோம். அப்போ நாம் நேற்று படித்ததில் 2வது நிலை இது, 3வது நிலை இது. ஹைர். அப்போ 4வது என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம் நேற்று? நாங்கள் பார்த்த 4வது விஷயம் என்ன? இப்போ இது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு தனித்தனி கிளாஸ் பாடமாக எடுக்க வேண்டியது. ஆனால் நாம் அந்த குர்ஆனை ஓதி படிக்க போகிறதுனால எங்களுக்கு நிறைய விஷயம் பார்த்துப்படுது. இதே தனித்தனி இதாக படித்தா இதுக்கு ஒரு கிளாஸு தனியாக எடுக்கணும், அதுக்கு வேறு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், இதை தனி ஒரு கிளாஸாக எடுக்கணும், அதுக்கு தனி ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை ஒரு தனி கிளாஸாக எடுக்கணும், அதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இப்போ நாம் ஆயத்தை ஓதி துல்லியமாக அந்த ஒவ்வொரு எழுத்துலையும் நின்று படிச்சுட்டு போகிறதுனால நம்மளுக்கு பாருங்கள் ஒரு கிளாஸில் இவ்வளவு படிக்கிறோம், விளங்கினா? 4வது விஷயம் அப்போ நாங்கள் என்ன பார்த்தோம்? 4வது விஷயம் அது எதுக்கு, அதுதான் அது சரி. அது இது 2 வல்லினமாக ஓதணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது எல்லா நிலையிலையும் வல்லினம், ஆனால் ஃபத்ஹா லம்மாவுடைய நேரத்தில் கடுமையான வல்லினம். ஃபத்ஹா இது அப்படி அல்ல, இது எல்லா நிலையிலையும் இது வல்லினம் இல்லை.
ராவை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலையும் வல்லினம் இல்லை. ஃபத்ஹாவும் லம்மாவும் வந்தால் மட்டும்தான் வல்லினம், விளங்கிச்சா? ஆனால் தாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலையிலையும் அது வல்லினம். ஆனால் ஃபத்ஹாவும் லம்மாவும் வந்தால் அதிகூடிய வல்லினம். கஸ்ரா வந்தால் வல்லினம் குறையும். தஃப்ஹீம்ங்கிறது, இந்த தஃப்ஹீம்ங்கிற இந்த வல்லினம் குறையும். மற்ற நேற்று நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த அல்லாஹ் என்கிற வேர்டு, அல்லாஹ்ங்கிற வேர்டும் என்னது அப்படி தான். முன்னுக்க என்னது ஃபத்ஹா வந்திருக்குது அல்லது தம்மா வந்திருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ்ங்கிற வேர்டை நாம் என்ன செய்வோம்? வல்லினமாக ஓதுவோம். இப்போ அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யும்? ஓதுவோம். அதே நேரத்தில் பில்லாஹி, அந்த இடத்துல பில்லாஹி அப்படி ஓதுவோமா? பில்லாஹி அப்படி ஓதுவோமா? பில்லாஹி பில் அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி, விளங்கினா? அஊது பில்லாஹி, விளங்குதுண்ணா? அப்போ இது வந்து கொண்டு இந்த நிலை, இந்த ரெண்டு நிலையிலையும் இது எப்படி வரும்? வல்லினம். அதாவது வல்லினம் என்றால் தஃப்ஹீம். சரியா? தஃப்ஹீமுக்கு தான் நம்ம வல்லினோம் அப்படிங்கிறோம். சரிதானே? அப்படி இல்லாத நிலை, ஃபத்ஹா லம்மா இல்லாத நிலை மூணாவது ஒரே ஒரு நிலை தான் இருக்குது. ஃபத்ஹா லம்மா இல்லாத நிலைண்டா என்ன நிலை? கஸ்ரா. அப்போ கஸ்ராட நேரத்தில் நம்ம பில்லாஹி பில்லாஹி சிம்பிளாக ஒதுக்கிட்டு போ. அதே மாதிரி நம்ம நேற்று கவனித்த ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் என்னென்னு சொன்னால், இந்த ஹா வருதே, அது இப்படின்னாலும் சரி இப்படின்னாலும் சரி அல்லது இப்படின்னாலும் சரி, எப்படி வந்தாலும் ஹா, இந்த ஹாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாவோட குழப்பிக்கக்கூடாது. முதல் விஷயம் பில்லாஹி அப்படி குழப்பிக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது பில்லாஹி என்ன மூக்குக்கு, இது மூக்கில் வருதா தொண்டையில் வருதா? என்ன இடம் இது? தொண்டை. அப்போ தொண்டையில் கடைசி, விளங்குதா? லாஸ்ட்டு, மிடில், ஸ்டார்டிங், விளங்கினா? அப்போ லாஸ்ட்டு ஹாங்கிறது கடைசியில் வரக்கூடிய. அப்போ அந்த பில்லாஹி ஹி அந்த மூக்கு கொடுத்துடக்கூடாது. பில்லாஹி ஹி அப்படி கொடுத்துடக்கூடாது. ஹி 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 அந்த சவுண்டு வந்துடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விளங்கினா? அந்த ஹெய் 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 அதில் அதுக்கு தான் நாங்கள் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று சொன்னோம். எழுத்துக்கள் அந்த துல்லியமாக அந்த இடத்த இனங்கண்டு அதை உச்சரிக்கிறத இனங்கண்டத்துக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன மெத்தடுன்னு சொன்னோம், எப்படி பார்க்கணும், ஒவ்வொரு எழுத்தையும் பார்க்கணுன்னு. இல்லை அது அடுத்தது வருவேன். அதாவது எழுத்துக்களை துல்லியமாக இனங்கிறது ஒரு சின்ன ஒரு முறை ஒன்று சொன்னேன். சின்ன ஒரு எல்லாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போனது தான். நீங்கள் யோசிக்கக்கூடாது, நேற்று இவ்வளோ படித்தோமா, என்னடா இவ்வளோ படித்தோமா அப்படின்னு. இதுதான் ரிவிஷன். ரிவிஷனில் தான் நம்ம எல்லாம் கணக்கு போட்டு பார்ப்போம். படிக்கும் பொழுது கணக்கு போட்டு பார்க்குறது இல்லை. ஏன்னா என்ன சிம்பிளான ஒரு மெத்தட் ஒன்று சொன்னேன்டா, இந்த ஹம்சா ஃபத்ஹாக்கு பிறகு எந்த லெட்டரை கொண்டு வந்தும் ஒரு சுக்குனை வச்சு பார்க்கணும். உதாரணம் ஒரு லெட்டர் ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒரு எழுத்தை சொல்லுங்கள். இல்லை சும்மா லெட்டர் ஒன்று சொல்லுங்கள். ஒரு லெட்டரை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இடம், இது நீங்கள் சொல்கிறதுலாம் வசனங்கள், பெரிய பெரிய உதாரணம் சொல்கிறீங்க. எது? ரா. உதாரணமாக ரா. இப்போ பின்னுக்கு ராவை கொண்டு வந்தோம், சுக்குண்ட நிலையில் கொண்டு வந்தோம். அர். இப்போ ரா இடம் நல்லா தெளிவாக விளங்குதா? அர் அர். அதமே இப்போ இவர் ரா சொன்னார். சுலைமான் பாய் ஒரு லெட்டர் சொல்லுங்கள். எப்படி? இல்லை ஹம்சாக்கு பின்னுக்கு வர மாதிரி சும்மா இப்படி பின்னுக்கு வர மாதிரி சொல்லுங்கள். இந்த ரா சுக்குன் வந்த மாதிரி இன்னொரு லெட்டர் உண்டு சுக்குனில். இல்லை ஹா ஹா, அவ்வளோதான். நம்ம லெட்டரை தானே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அஹ்சனுங்கிறது தனி வேர்டு ஒன்று. இப்போ பாருங்கள், அஹ் அஹ் அஹ். இப்போ பார்த்தீங்க தானே, இதை மாதிரி நாங்கள் இதை மாதிரி இப்போ பாருங்கள், ஹாவை கொண்டு வந்து பார்ப்போமே. அஹ் 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 அஹ்
அப்போ அந்த எழுத்துக்களுடைய வித்தியாசம் டக்குன்னு விளங்குது. நீங்கள் இப்படி உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ காஃப் எடுங்க, அக் 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 இல்லைங்கடா, சும்மா அந்த அந்த சில எழுத்துக்கள் இருக்குது அப்படி சும்மா தெரிச்சு போகும், அப்படியே நிற்காது, தெரிச்சு போகும் இல்லைங்கண்ணா. அக் அக். அதே மாதிரி இப்போ இதே இடத்துல காஃபை போட்டு பாருங்க சும்மா. அல்கா 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 அல்கா. ஏன்னா காஃபை பொறுத்த வரைக்கும் அந்த கல்கலாட தன்மை ஒன்று இருக்குது, படிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாரும். கா அல்கா இன்காரா இன்காரா இன்காரா. அப்போ அல்கா அல்கா அல்கா. விளங்கிச்சா? அப்போ இதெல்லாம் என்ன எடுத்துக்காருன்னா துல்லியமாக இந்த எழுத்துக்களை நம்ம உச்சரித்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைர், இப்போ எங்களோட மீராம்பாய் சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். என்னது நேற்று பார்த்த இன்னொரு சப்ஜெக்டு என்னது? என்ன சொன்னோம் நம்ம நேற்று பார்த்தது? அந்த அதாவது அதுக்கு சொல்லுவாங்க, அது ஒரு தனி பாடம். நம்ம சும்மா அப்படி சொல்லிட்டு போனதுக்கு அது ஒரு தனி பாடம். என்னென்னு சொன்னால் இத்ஸ்மாமுல் ஹரகாத் என்று சொல்லி போட்டு ஒரு தஜீது பாடமே இருக்குது, ஒரு ஹெட்டிங்கே இருக்குது. எழுத்துக்களை திறம்பட மொழிதல். இந்த ஹரக்கத் குறியீடுகளை திறம்பட மொழிதல். ஹரகாத் என்றா குறியீடு, இத்ஸ்மாம் என்றா திறம்பட மொழிதல். பர்ஃபெக்ட் என்னது ப்ரனன்சியேஷன். பர்ஃபெக்டாக ஹரக்கத்தை நம்ம காட்டணும்னு சொன்னால் ஃபத்ஹா வந்து வாயை பொழக்கணும், இந்த திறக்கணும், நல்லா ஓப்பன் பண்ணணும். ஃபத்ஹா. கஸ்ரா வந்து வாயை கொஞ்சம் லைட்டாக இழிக்கணும். பம்மா வந்து வாயை உதடுகளை லிப்ஸை. அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த அந்த சைனை குறியீடுகளை ஹரக்கத்துகளை நம்ம என்ன செய்கிறோம், பர்ஃபெக்டாக நம்ம சொல்கிறோம். இல்லைங்கண்ணா. இப்போ அஊது பாருங்கள், அஊது. அப்போ ذو بالله 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 من الشيطان الرجيم. அப்போ இந்த ஃபத்ஹாவுக்கு வாயை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு சொல்லி என்னது எப்படி போடுவோம், குறியீடுகளை என்ன செய்கிறேன்னு போடுவோம், திறம்பட வாசித்தல் அப்படி போடுவோம். சரிதானே? குறியீடுகளை திறம்பட வாசித்தல். விளங்கினா? அப்போ இத்ஸ்மாமுல் ஹரகாத், இத்ஸ்மாமுல் ஹரகாத். இப்போ வருது எப்படி, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்மம்து. அப்போ அத்மம்துன்னு என்ன ஆயிட்டு, இத்மம் பர்ஃபெக்டாகிட்டோம். ஹரக்கத்தை பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். அத்மம்து அலைக்கும், அந்த அத்மம்துத்தை இந்த இத்மம். விளங்கினா? அப்போ நம்ம என்ன செய்யணும், பர்ஃபெக்டாக மொழியணும். அப்போ இவ்வளவு சப்ஜெக்டும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால் நேற்றைய தினம் நாம் பார்த்துருக்குறோம். சரிதானே? ஆனால் இது ஒவ்வொன்றும் நீங்கள் விளங்கிக்கோங்க, தனித்தனி சப்ஜெக்டாக தலைப்பாக வாரது தான் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஹைர். அப்போ இப்போ தரங்க குரானை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதை ஒவ்வொருத்தராக பார்ப்போம், ஓதுவோம். இப்படி தான் ஒரே அமர்வில் நம்மளுக்கு அவுதுவை முழுமையாக திருத்திட்டு அடுத்ததுக்கு போகணுன்னு பார்க்க முடியாது இல்லைதா? மேக்ஸிமம் என்ன செய்கிறோம், கொஞ்சம் திருத்துவோம். அடுத்தடுத்தாக போகிற நேரத்தில் அதை பொலிஷாகி வரும். ஏன்னா ஒரே மாதிரி எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வர்றது தானே. யார் நீங்கள் ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹைர். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம், ஷைத்தானின்னு நாக்க வெளியே போடுவானா. ஷைத்தானிர் ரஜீம். எப்படி மினஷ் ஷைத்தான்னு சொல்லுங்கள். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹைர்.
أعوذ بالله من الشيطان الرجيم. அந்த உங்களோட ஷீனை கொஞ்சம் இது பண்ணு. மின ஷை ஷை பா ஷை பானிர் ஷை ஷை மினஷ் ஷைத்தானால பாருங்க எவ்வளோ பிரச்சனை நமக்கு. ஆளாலையும் பிரச்சனை, பேராலையும் பிரச்சனை. சுலைமான் பாய் சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. இதில் அந்த அஊதுன்னு அந்த வாயை பின்னுக்கு பெக்குக்கு எடுத்து ஜால் சொல்ல வேணாம். அஊது என்று அப்படி வாயை அப்படியே வச்சுக்கிட்டு, ஏன்னா அஊ அங்கேயும் தம்மாத்தான் வாய் சுருளணும், ஜூலையும் வாய் சுருளணும். அப்போ அதே நிலையில் வச்சுக்கிட்டு ஜால் எடுங்க. விளங்கிச்சா? அப்போ இந்த உதவி அப்படி பின்னுக்கு பெக் போகிறல்ல, அப்படியே இருந்த மாதிரி இருக்குது. أعوذ بالله من الشيطان இங்கே பொங்கக்கூடாது. ஷைத்தானிர் ரஜீம் நிர்ரஜீம். எப்படி சொல்லு? أعوذ بالله من الشيطان الرجيم. خير ما شاء الله. أعوذ بالله من الشيطان الرجيم. திரும்ப இங்கே தான் கொஞ்சம் சின்னொரு இது அதை லைட்டாக ஹம்சால ஐண்ட சவுண்டு ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகாமல் பார்த்துக்கோன்னா சரி. திரும்ப எகைன். கொஞ்சம் அந்த எங்கிறது ரெண்டுமே ஐனாகிராமல் பார்த்துக்கலணும். சிலவங்களுக்கு இப்படி தான் ரெண்டுமே ஐனாவும் இல்லைன்னா ரெண்டுமே ஹம்சா ஆயிரும். ஏன்னா அது காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ இது இது கிட்ட கிட்ட வர்றது, அடுத்தடுத்து வர்றது தானே. அதனால் ஊது அப்படின்ட்டுருவாங்க, இல்லைன்னா அஊது என்றுவாங்க. ரெண்டையும் ஐனாக்கிடுவாங்க அல்லது ரெண்டையும் ஹம்சாக்கிடுவாங்க. நாம் எப்படி ஆகுதுன்னா இப்போ அஊது அஊது அது أعوذ بالله من الشيطان الرجيم. எல்லாம் சரி. நிர்ரில் குழம்பிருச்சு வல்லினம். நிர்ரஜீம் நிர்ரஜீம் நிர்ரஜீம். أعوذ بالله من الشيطان الرجيم. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நம்ம ஈக்கும் பொழுது, சைத்தானை விரட்டி விரட்டி ஈக்கும் பொழுது ஒட்டாகும். ஹைர். அப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். பிஸ்மில்லா. ரைட். இதை எப்படி நீங்கள் ஃபோட்டோவில் எடுத்துட்டீங்களா? ஏன்னா பிஸ்மில்லாவை எழுதினா ஒவ்வொரு வேர்டாக நம்மளுக்கு லேசா خير. எழுத்து அப்படி விளங்குது தானே? ஹைர். இப்போ பார்ப்போம். லேஸு இதில் பெருசாக அவங்களுக்கு திருத்த வேண்டி வராதுன்னு நினைக்கிறேன். சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுதான் லேசா முறை. ரைட். இப்போ ஓதி கட்டுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இதை முதல்ல பார்ப்போம்.
Bismillahirrahmanirrahim. இன்னொரு முறை. Bismillahirrahmanirrahim. இன்னொரு தடவை. Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. இன்னொரு தடவை. Bismillahirrahmanirrahim. ரியாஸ் பாய். Bismillahirrahmanirrahim. இன்னொரு முறை. Bismillahirrahmanirrahim. சுலைமான் பாய். Bismillahirrahmanirrahim. எப்படி? Bismillahirrahmanirrahim. ஹைர். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தில் உள்ள ஒன்று தான் என்னென்னா, இந்த லாங்கிறது இந்த மாங்கிறதெல்லாம் வாய் கொஞ்சம் நல்லா திறப்படணும். அந்த வாய் திறப்படுறது போதாது, இல்லைங்களா? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அப்போ அந்த வாய் திறப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் கிளியராக வரும், இல்லைங்களா? அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், இந்த ஹாவை கொஞ்சம் எப்பவும் கவனிக்கணும், மறந்துடக்கூடாது. மூக்குக்கு போயிடக்கூடாது சவுண்டு, மூக்குக்கு செய்கிற சவுண்டு போயிடக்கூடாது. ஏன்னா மூக்கால் போனால் அந்த ஹாவை நீங்கள் உச்சரிக்கிற நேரத்தில் மூச்சு தான் வரும். ஆனால் அது வந்து கொஞ்சம் தொண்டைக்கு சரியாக வருமா இருந்தால் வாயால் காற்று வெளியே போகும். இப்போ காற்றா போகணும், மூச்சா போகணும், முடிவு செய்யுங்க. ஹாக்கு வெளியே வர வேண்டியது காற்றா மூச்சா? காற்று, இல்லைங்கண்ணா. அப்போ மூச்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒட்டோவாக ஒன்றா சவுண்ட் ஒன்று வந்துடும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம்ன்றதோட அந்த மூக்கோட சவுண்டு தானே ஒன்று நசலைசேஷனுங்கிறது, ராகம், அது வரக்கூடாது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம்ன்றதோட காற்று போகும், காற்று தான் போகும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ ம அதில் சரி. ஏன் அது மீம் வந்து கொண்டு மூக்கே, மீம் மூக்கு அந்த ராகம் இருக்குது. அப்போ அதனால் இந்த இடத்துல இப்போ மீ ந மீ இந்த இடங்களில் நூனுடைய இடத்துல மீமுடைய இடத்துலலாம் இயல்பாகவே ஒன்றா இருக்குது, மூக்கோட தான் சம்பந்தம். அந்த இடத்துல மூக்கு வரும் எப்படியுமே. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். விளங்கிட்டா? நூன் மீம் எப்போவுமே அது மூக்கோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான், அதை பிரிக்க இயலாது. ஆனால் மற்ற எழுத்துக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மூக்கிலேருந்து அந்த ரீங்காரம் வர மாதிரி நிலைமை வந்து உருவாயிடக்கூடாது. அதில் குறிப்பாக ஹா ஹாங்கிற நிலைமை அந்த காற்று பசந்த வாயிலேருந்து வெளியே போகணும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரஹீம் எப்படி? பிஸ்மில்லா. Bismillahirrahmanirrahim. அந்த ரஹ் எப்படி? ரஹ் சொல்லுங்க. ரஹ் ரஹில ரஹ் ரஹில ரஹினா மெல்லினத்துக்கு போயிடும். ஆனால் இங்கே வெள்ளினமா வல்லினமா? ரா ரா வல்லினம், ரா ர இல்லை ரா. அப்போ ரஹ் ரா. இப்போ சிலவங்க எப்படி சொல்லிடுவாங்க, ரொஹ் ரொஹ் என்றதோடையே என்ன ஆவிரும்னு சொன்னால் ராவோட சேர்த்து ஹாவையும் வல்லினமாக்கி விட்டுருவாங்க. விளங்குதா? ரொஹ் ரொஹ் என்றதோடையே ராவோட சேர்த்து ஹாவும் வல்லினமாகிரும். அப்போ அது பெரிய மிஸ்டேக். இப்போ இதெல்லாம் வந்து கூட உண்மையிலேயே துல்லியமான பிழைகள், விளங்குதா? இதெல்லாம் துல்லியமான பிழைகள். ஆனால் நம்ம தஜீதை படிக்கணுமே, தஜீதை படித்தா துல்லியமான பிழையை தான் படித்தாகணும். சும்மா நார்மலாக இயல்பாக படிக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. என்னப்பா ஹாவாத்தானே சொன்னார், அதுலேயும் இப்படியா என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். ஆனால் தஜ்வீதுன்னு படிக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த ரால இருக்கிற தஃஹீம் வல்லினம்ங்கிறது ஹாவுக்கு ஷிஃப்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறது இப்படி தான். இப்போ பாருங்கள், ராஹ் என்கிறதுக்கும் ராஹ் பாருங்கள் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இல்லைங்கடா. ரஹ் ராஹ் ராஹ்
என்று போகிற அந்த காற்று வெளியே போகிறதுக்கும் காற்று வெளியே போகாமல் அப்படியே வாய்க்குள்ளே அடப்படும் பொழுது ஹாவும் தேனு தஃப்ஹீம் ஆகுது. ஏன்னா தஃப்ஹீம் என்றாலே அதனுடைய பேசிக்கான அர்த்தம் என்னென்னா காற்று வெளியே போகாமல் வாய்க்குள்ளுக்கு அடப்படுறது தான் வல்லினம் என்றாலே. விளங்குதா? இப்போ ராஹ் என்று வெளியே விட்டுட்டோன்னா என்னது, ரா மட்டும்தான் நம்ம வல்லினமாக்கி இருக்கிறோம், ஹாவை இயல்பாக விட்டுட்டோம். இதே நேரத்தில் ராஹ் ராஹ் என்று அப்படியே காற்றை வெளியே விடாமல் அப்படியே வாய்க்குள்ளே அப்படி குடஞ்சாப்பில் அப்படி வச்சுட்டோன்னு சொன்னால் நாம் ராவோட சேர்த்து ஹாவையும் வல்லினமாக்கிட்டோம், தஃப்ஹீமாக்கிட்டோம். அப்போ அந்த என்னென்னா அந்த அழகை இழந்துடும் கிராத்து. இப்போ நம்ம தஜ்வீதுன்னு சொல்கிற காரணம் தஜ்வீதுனாலே மீனிங் அழகு, அந்த அழகை இழந்துடும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஓதுறதுக்கும் பிஸ்மில்லாஹிர் விளங்குதா, காற்று அப்படி உள்ளுக்கு அடைக்கிறது, ரஹ்மானிர் ரஹீம் என்று காற்றை உள்ளுக்கு அடைச்சி வைக்கிறதுக்கும் அந்த அழகை இழக்கும். அப்போ அதனால் இதுகள் எல்லாம் கொஞ்சம் அவதானித்து கொண்டால் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஓதிடலாம். சரி, ஹைர், ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் எப்படி ஹிர்ரல ஹிர் 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 ரா தஃப்ஹீம். அந்த ஹிர் என்கிற அந்த அந்த இது மிச்சம் தெளிவாக வரக்கூடாது, லைட்டாக வந்துட்டு போயிடணும். பிஸ்மில்லாஹிர் பிஸ்மில்லாஹிர் வாயை நல்லா திறக்கணும். எப்படி பிஸ்மில்லாஹிர் ஹிர் 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 பிஸ்மில்லாஹிர் இன்னொரு முறை பிஸ்மில்லாஹிர் பிஸ்மில்லாஹிர் ஹிர் பிஸ்மில்லாஹிர் அந்த ஹிர் என்ன கொடுக்கக்கூடாது, ஹிர் 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 பிஸ்மில்லாஹிர் பிஸ்மில்லாஹிர் எப்படி பிஸ்மில்லாஹிர் 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 ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் ரா ரா சொல்லுங்க, ரா ரா இல்லை ரா 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 ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம். இன்னும் கொஞ்சம் வரணும். ரால ரா ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மானிர் ரஹீம் ஹா வரணும். ரஹ்மானிர் ரஹ் ரஹ் ரஹ்மானிர் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மானிர் ரஹீம். கொஞ்சம் அந்த ஹாவையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு எழுத்துக்களையும் என்ன செய்யணும், நம்ம மிச்சமே கவனித்து தான் ஓதணும். ஓ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த ஹிர் ரஹ்மான் பிஸ்மில்லாஹி அப்படி இல்லை இல்லை பிரிக்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம இப்போ பிரித்து ஓதும் பொழுதும் கூட பாருங்கள், இந்த ராவை இதில் வச்சு தான் நிப்பாட்டினோம். இந்த ஹாவை ராவோட டச் பண்ணி தான் நிப்பாட்டினோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ் ஹிர் ரஹ் அப்படித்தானே, ஹிர் ரஹ் ஹிர் ரஹ் ஹிர் ரஹ் ஹிர் ரஹ் ஹிர் ரஹ்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எப்படி? அந்த ஹாவை மறந்துடாதீங்க. இப்போ கொஞ்சம் ரா வந்துருச்சு, ஹா இன்னும் கொஞ்சம் சவுண்டு வரணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹைர். சரியா? இன்றைக்கி பிஸ்மில்லா ப்ராக்டிஸ். இப்போ சூறாக்குள்ளுக்கு வந்துடுவோம். எப்படியாவது சூறாவை முடிக்கணும் இந்த 4-5 நாளில் இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஸ்டார்ட். ஃபஸ்ட் ஆயத்தை ஓதுங்க. அவசரப்படுத்தவே இல்லை. இப்போ நாம் குர்ஆனை ஓத போகல. இப்போ நம்ம என்ன செய்கிறோண்டா, குர்ஆனை ஓதுறது ஒரு இபாதத். அதில் நம்ம இப்படியெல்லாம் உடைச்சி துண்டாலாம் என்ன செய்கிறது இல்லை, ஓதுறதில்லை, இயல்பாக ஓதிக்கிட்டு போகிறது. இப்போ நாம் படிக்கிற ஒரு இடத்துல மக்காமில் இருக்கிறோம், அப்படி தானே? அதனால் நாம் துல்லியமாக ஒவ்வொரு லெட்டராக நம்ம என்ன செய்யணும், இப்போ இங்கே அவதானிச்சு ஓதணும். சரி, ஓதுவோம். அப்போ சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. திரும்ப ஓதுங்க. சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. நம்ம நேற்ற மாதிரி புட்டத்தை போடுவோம், அப்போ சரியாக வந்துடும், டக்குன்னு பிடிச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் அப்படி பின்னுக்காங்க, நீங்கள் 2 பேரும் இப்படி திரும்பணும், ஒருத்தர பார்த்து திரும்பும். கொஞ்சம் 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 மிச்சம் வேணாம். நீங்களும் பின்னுக்காங்க, நீங்கள் இப்படி திருப்பிடுங்க. சரி, இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களோட ஃபேஸ் விளங்குது தானே? இப்போ இவர் சப்பி ஹிஸ்மி சடைக்கு ஓத போகிறாரு. நாங்கள் இவ்வளோ நேரம் படித்ததில் இருக்கக்கூடிய தெரிஞ்சதில் உள்ள பிழையை தான் இப்போ பிடிக்க போகிறோம். சரி, இப்போ நீங்கள் ஓதுங்க, நாங்கள் பிழையை மார்க் பண்ணிடுவோம். சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. இன்னொரு முறை ஓதுங்க, பவர் பாருங்கள் நல்லா. சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. தேர்ட் டைம். சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. சொல்லுவோம் அப்போ சுலைமான் பாய். ஹா வந்து சின்னதாக இருக்குது. சரி, இருங்க வர. என்ன சொல்கிறீங்க? ஹா சின்னதாக இருக்குது, ஹால ஒரு திருத்தம்னு வரணும். ஓகே, வேறு? ரப்பிக் அப்படிங்கிறது ரப்பிக், அது ரால உள்ள வல்லினம். வேறு? அதில் எது பிரச்சனை? ஹம்சாவா ஐனா லாமா? ஐன் என்ன செய்யணும், இன்னும் நல்லா வரணுன்றீங்களா? அப்போ ஐன் ஐன். சரி, ரியாஸ் பாய் என்ன சொல்ல வரீங்க? இவருக்கு கொஞ்சம் இன்னொரு முறை ஓதி காட்டுங்க. இவருக்கு சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. இதில் என்ன ஏதாவது உங்களுக்கு விளங்குதா, ஏதாவது தவறு இருக்குதுன்னு? ரா. வேறு? மற்றதெல்லாம் பரவாயில்லங்கிறீங்க. அப்படி சொல்கிறீங்க. அதாவது ஒரு கசரால் ஒரு பிரச்சனைங்கிறீங்க, அப்படியா? கசரால் வாய் எழியணும். உபைதுர் ரஹ்மான் பாய் என்ன சொல்கிறீங்க? ராதான் அவங்களுக்கு துல்லியமாக விளங்குது, பிள்ளைண்டு. சரி, ஹைர். இப்போ பார்ப்போம், திரும்ப ஓதுங்க. சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. நீங்கள் ஓதுங்க. சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. எகைன் இன்னொரு முறை. சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. இன்னொரு தடவை நல்லா அவரை கவனிங்க. சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. அவருடைய விஷயத்தில் என்ன சொல்கிறீங்க மீராம்பாய்? இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். ஹால ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகே, வேறு என்ன பார்க்கலாம்? மற்றபடி எல்லாமே ஓகே தான். நான் இன்னொரு தடவை கேட்குறீங்களா? இன்னொரு தடவை ஓதுங்க. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. இப்போ என்ன இருக்கும்? இந்த ஐன் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கலாம். ஐன் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கலாம். இன்னொரு தடவை ஓதி காட்டுங்க சுலைமான் பாய்க்கு. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. அந்த ஹெய்ல தான் உங்களுக்கு இதாக பண்ணுங்க. சரி, ஓகே, ஓதுங்க நீங்கள். அவர் ஓதுறத கொஞ்சம் பாருங்கள்.
سبح اسم ربك الأعلى. இன்னொரு தடவை سبح اسم ربك الأعلى. எப்படி உங்களுக்கு அந்த ஹீத்தா இதாக விளங்குது உங்களுக்கு? ரான்னு சொல்லலாம். ராயினா கொஞ்சம் சொல்லலாம். அந்த ஹீ அந்த ஹெய் அப்போ எல்லாரும் கவனிக்கிற முக்கியமான ஒரு இடம் தான் இந்த ஹெய்ட விஷயத்தில் கவனிக்கிறீங்க. மற்றது இதை கொஞ்சம் கவனிக்கிறீங்க. ரைட். இப்போ இந்த இடமெல்லாம் கொஞ்சம் துல்லியமான இடம் தானே, எல்லாரும் கவனிக்க மாட்டாங்க. வாய் கசராக்கு வாய் இழியணும், ஃபத்ஹாக்கு வாய் அந்த திறக்கணுங்கிறது எல்லாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுகளெல்லாம் சிம்பிளாக பிழையெல்லாம் பிடிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ நீங்கள் இதையும் ஒரு பிழையாக சொல்லிக்கிறீங்க, பரவாயில்ல மாஷா. அப்போ நம்ம அட்வான்ஸாக தான் இந்த கசரால வாய் இழியணும், அதெல்லாம் ஒரு நுணுக்கமான பிழைகள் தானே. அந்த பிழைகள் துல்லியமான பிழை. பீல சரி சரி. இப்போ பார்ப்போம். தெரியாது விலகினா எழுத்துக்க உச்சரிப்புல சிம்பிளா புரிஞ்சிடும். ஹைர் அதனால தான் ஒருத்தர் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வச்சது அதுக்கு தான், இல்லைங்கதா? ரைட். இப்போ பார்ப்போம். நான் ஓதுறேன் பாருங்க. சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா. என்ன சரி வித்தியாசம் விளங்குதா? அப்போ உங்களுக்கு விளங்குது என்னன்னு? அஅலா அஅலா அஅலா. அந்த துணியில் தண்ணி எடுத்து இப்படி புளியிற மாதிரி அந்த ஐன் வரணும், சுக்குன் படுறதுல. இப்போ இதில் இப்போ நீங்கள் சொல்கிறதுல எப்படி இருக்குது, நான் சுமாராக சொல்கிறேன். ஹம்சாவை ஐனோட தேய்ச்சிக்கிட்டு போயிருங்க, மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறீங்க. நம்ம சொல்கிறோம் அப்படியா இல்லை, ஹம்சா வேறுபட்டுறணும். ஐனை மட்டும் இப்படி இழுத்து பிடிக்கணும், விட்டுறக்கூடாது, இழுத்து பிடிக்கணும். இப்போ பாருங்கள். சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா. இப்போ என்ன நான் இழுத்து பிடிச்சிக்கிறேன். விட்டா என்ன தெரியுமா, கல்கலாயிரும். எப்படி பாருங்க, அஅலா விட்டுட்டேன், அஅலா என்ன செஞ்சுட்டேன், என்று விட்டுட்டேன். விடக்கூடாது. ஏன்னா ஐன் கல்கலாட லெட்டர் இல்லை, எழுத்து இல்லை, குழுக்கிற எழுத்து இல்லை. அது அப்படி புளியிற எழுத்து, அப்படி புளிஞ்சு அப்படி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கணும். இல்லைங்கண்ணா? அப்போ சப்பிஹ் இஸ்ம எப்படி சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா ரப்பிகல் அஅலா. போதா? அந்த ஹம்சாட சவுண்டு போதா? ஐன் சரி அவங்கட. ஆனால் ஹம்சாக்கு ஐனுடைய சவுண்டு ஹம்சாக்கு ஷிஃப்ட் ஆகிருது, அந்த முன்னுக்கு ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது. உங்களோட ஐன் சரி, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஐனை தெளிவாக தான் உச்சரிக்கிறீங்க. ஆனால் அந்த ஹம்சாக்கு முன்னுக்கு ஹம்சா. இப்போ அஊதுலையும் பாருங்கள், இப்படி எப்படி இந்த பாருங்கள், அஊதுலையும் முதலாவது ஹம்சா, ரெண்டாவது ஐன். அஅலாலையும் பாருங்கள், ஐன் ஹம்சா. அப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுண்டா, இந்த சவுண்டு இதுக்கு என்ன செஞ்சிருது, ஷிஃப்ட் ஆகிடுது. இந்த சவுண்ட் அப்படிங்கிற போயிடுது. அப்படி போயிடக்கூடாது, வேறுபடுத்திடணும். பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. மற்றபடி உங்களோட ஐனில் பிரச்சனை இல்லை. அந்த ஹம்சாவும் ஐனும் கிட்ட வரும் பொழுது தான் கொஞ்சம் அந்த ஐன் சவுண்டு முன்னுக்கள் நேரத்தோடையே ஷிஃப்ட் ஆயிடுது. திரும்ப பாருங்க. சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா
سبح اسم ربك الأعلى. அந்த என்ன சொல்லிடக்கூடாது, சும்மா லைட்டா ஆல ஆல அப்படி இழுத்து பிடிச்சி அலான்னு சொல்லிடக்கூடாது. ஆலா ஆலா அப்படித்தான் வரணும். ஆலான்னு போயிடக்கூடாது. அந்த நீங்க இழுத்து பிடிக்கிறதுல தான் இருக்கு. இது ஓரளவு பரவாயில்லை, இது ஒரு 50-60% பரவாயில்லை. அதை இன்னும் கொஞ்சம் அப்படி பிடிக்க அப்படி இந்த ஆலா ஆலா அதே மாதிரி தான் இந்த இருக்குது. இதுவும் என்னது இது? இந்த நஅபுதுன்னு சொல்லிடக்கூடாது. இய்யாக நஅபுது நஅபுது. இப்போ நல்லா வருது. இய்யாக நஅபுது إياك نعبد إياك نعبد 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 விளங்குதா? அந்த விளங்குதா? அந்த சவுண்ட் என்ன செய்யணும்னு சொன்னா, هذه يخرج منها حرفان هما العين والحاء. لما نقول عو عي إياك نعبد هل سمعتم هذا الصوت؟ رب العالمين. فهكذا لما يرجع لسان المزمار يتضيق المخرج فيخرج صوت العين الفصيحة سواء كان ساكنا أو متحركا. منطقة لسان المزمار هذه يخرج منها حرفان هما விளங்குதா? அந்த இப்போ இவர் உலகத்திலேயே இருக்கக்கூடிய முக்கியமான காரிகளில் இவர்கிட்ட தான் இப்போ நிறைய பேர் இவர்கிட்ட சனதுகளை தான் ட்ரை பண்ணுறாங்க. குரான் விஷயத்தில் எடுக்கிற இஜாசாக்கள் இருக்குது, ஹஃப்சான் ஆசிம் அந்த தரீக்கில் எடுக்கிறது, அப்படி நிறைய கிராத்துடைய அமைப்புகளை இஜாசா எடுக்கிறவங்க இவருடைய சனதை கொஞ்சம் கூட ட்ரை பண்ணுறாங்க. ஐமன் ருஷ்தி சுவைதுன்னு சொல்லக்கூடிய ஆள். அப்போ அது அவருடைய தான் இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சேன், நான் காட்டினேன். அப்போ என்னென்னா அந்த ப்ரொனன்சியேஷனை என்ன செய்யணும் நம்ம, அப்படி என்ன செஞ்சிடக்கூடாதுண்டா, 2 விஷயத்தை கவனித்து கொள்ளணும். அல்லாவை சொல்லும் பொழுது ஒண்டி ஐனுடைய சவுண்டு முன்னுக்கு ஷிஃப்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். 2வது ஐனை குளிக்கிறக்கூடாது, கழுக்களை ஆக்கிற அப்படி ஆக்கிடக்கூடாது. அப்படின்னு இழுத்து பிடிச்சி கொள்ளணும், விட்டுறக்கூடாது. இழுத்து பிடிச்சிக்கணும், அந்த இழுத்து பிடிச்சிக்கிட்டே எல்லாம் சொல்லிடணும். அப்போ ஈயாக்க நஅபுது பாருங்க, நஅபுது நஅபுது அந்த நஅபுது நான் இழுத்தத்துடைய புதுவை சொல்லிடுறோமே. இதை போல விளங்கிட்டா? சரி, அடுத்தது அதே இதை பார்ப்போம் திரும்ப. சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா. سبح اسم ربك الأعلى. أعلى. சொல்லுங்க. سبح اسم ربك. இல்லை. மாஷா அல்லாஹ். اسم ربك. இல்லை போதா. ரா 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 ரா. سبح اسم ربك الأعلى. ரா சரியாயிட்டு, அலா கொஞ்சம் போயிட்டு. எப்படி திரும்ப? سبح اسم ربك. இல்லை, ரா கூடிட்டு, ரா இதாயிட்டு. سبح اسم ربك الأعلى. أعلى أعلى أعلى. தனியா வரும்போது வருது, சேர்த்து வரும்போது سبح اسم ربك الأعلى. எகைன் திரும்பதுங்க. سبح اسم ربك. இல்லை, ரா 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 இன்னும் வரணும். سبح اسم ربك ஹாவும் வரணும். அவசரம் இல்லாமல் இப்படி ஓதுங்க. سبح اسم ربك
ரப்பிக்கல் அஅலா அஅலா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 பிரதானமான இடம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒண்டி மார்க்கர் மாறிப்பட்டு இருக்கா? இல்லை இது சரி ரைட். ஒன்று நீங்கள் கவனிக்கணும் ஹால, இன்னொன்று ரால. அதுதான் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகுது. அந்த ஐன் இல்லை, உங்களுக்கு ஐன் மஷாலான்னு வருது. சரியா? அப்போ நீங்கள் அது 2ஐயும் மெயினாக கட்டாக்கணும். இப்போ ஓதுங்க கவனத்தில், அது 2ஐயும் கவனத்தில் வச்சுட்டு ஓதுங்க. மெது அவசரம் இல்லாமல் வேர்ட் 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 லெட்டர் 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 எழுதுங்க. சரி ஹைர். நீங்கள் அலால கொஞ்சம் மிச்சம், அதாவது இப்படி தான், நம்ம மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. இயல்பாக ஓதி பார்க்குறது, அது வராட்டி தான் நம்ம கொஞ்சம் திருத்தி ஓதுறது. அந்த ஃபெஸ்ட்டுக்கே நம்ம இப்படித்தாண்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த குழம்பு போயிடுது. அதனால் இயல்பாக ஓதுங்க. அப்போ அது வராட்டி நம்ம அந்த துண்டை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நல்லா. ஆனால் கொஞ்சம் முன்ன ஐன் போதா, உங்களோட ஹம்சாவும் நல்லோம், ராவும் சரி, ஹாவும் சரி. அந்த ஐனுடைய சவுண்டு மட்டும் உங்களுக்கு என்னது, இந்த ஐண்ட சவுண்டை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. நீங்கள் சரி இன்னொரு முறை வந்துருமா? ரொப்பிக்கல்ல அந்த ரா ரா என்று சொல்கிற நேரத்தில் உதடுகள் சுருளாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா ராவை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் உதடுக்கும் சம்மந்தமில்லை முதலாவது. ரெண்டாவது ராக்கு வந்திருக்கிறதும் ஃபத்துஹா. ஃபத்துஹாக்கு வாய் சுருள வேண்டிய தேவை இல்லை. அப்போ இதை கவனித்து கொள்ளணும். சரியா? திரும்ப ஏன்னாக்கா உதடால் வார எழுத்துக்கள்னு வேறு எழுத்துக்கள் இருக்குது. பா உதடால தான் வரும், மீம் உதடால தான் வரும். ஒரு உதடு சம்பந்தப்படுறதும் இருக்குது ஃபா. ஃபா அது ஒரு உதடுடைய ஒரு பகுதி. அப்போ ராவை பொறுத்த வரைக்கும் ராவுக்கும் உதடுக்கும் முதலாவது உச்சரிப்புலேயே சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது ராக்கு வந்திருக்குது ஃபத்துஹா. அப்போ ஃபத்துஹாக்கு உதடுக்கு சம்மந்தமா இல்லை. அப்போ நம்ம இப்படி ஓதிடக்கூடாது. சப்பிஹிஸ்ம ரப்பிக் ரப்பிக்கல்னா பிழைச்சோம். இப்போ நீங்கள் உண்மையிலேயே உங்களோட நோக்கம் தஃஹீமாக ஓதணும், வள்ளி நம்ம ஓதணுண்டு. அதுக்காக நம்ம உதட சுருட்டிடக்கூடாது. அதை உதட சுருட்டாமல் எப்படி தஃஹீமை எடுக்கிறது அதில் அப்படின்னு தான். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் 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 அஅலா. ரா 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 ரப்பிக்கல் ரப்பிக்கல் அஅலா. ربك ربك الأعلى. خير. இப்போ எங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் இந்த சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலால மெயினாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஹாவை சரியாக சொல்லணும், ராவை சரியாக சொல்லணும். அஅலால இருக்கிற ஐனை துல்லியமாக சரியாக தனித்துவமாக சொல்லிடணும். ஐனு ஹம்சாவோட மிக்ஸ் ஆகிறையும் கூடாது, ஹம்சா ஐனோட மிக்ஸ் ஆக்கிறையும் கூடாது. இல்லைங்கண்ணா, அந்த ஐனை தனியாகவும் ஹம்சாவை தனியாகவும் சரியாக சொல்லிட்டோம்னு சொன்னால் இந்த மூணையும் கவனிச்சுட்டுண்டாலே எங்களுக்கு இந்த சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலாங்கிறது கிளியர் ஆகிடும். ஹைர். அடுத்த ஆயத்துக்கு போவோமா? இன்றைக்கி நல்ல டைம் போயிடுச்சு. அப்போ நாளைக்கு பார்ப்போமா எப்படி? அடுத்த ஆயத்தை எப்படியுமே நீங்கள் சிம்பிளாக ஓதிடுவீங்க. ஏன்னு சொன்னால் அடுத்த ஆயத்து என்னது? அல்லதி خلق فسوى. கொஞ்சம் இருங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஃபசவ்வால பெரும்பான்மையானவங்க ஒன்றாவை கொடுத்துட்றாங்க, ஃபசவ்வான்னு மூக்காக்கிடுறாங்க. ஆனால் மூக்கு இந்த இடத்துல சம்மந்தம் இருக்குதா? ஒன்றா இருக்குதா? ஒன்று இல்லை. ராகா ஒன்று இந்த இடத்துல இல்லை. அப்போ அதை الذي خلق فسوى فسوى சரி ஃபசவ்வா. சரி. அடுத்து அதில்
நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த எழுத்துக்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 7 எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த 7 எழுத்தை வாசிங்க. غين خاء سين صاد ضاد طاء قاف. சரியா? இந்த 7 எழுத்தையும் எல்லா நிலைகள்லையுமே வல்லினமாக ஓத வேண்டிய 7 எழுத்து தான் இது. ஆனால் எல்லா நிலையிலையும் வல்லினமாக தஃப்ஹீமாக ஓதுகிற எழுத்து தான் என்னது? இந்த எழுத்து தஃப்ஹீம். சரியா? வல்லினம். தஃப்ஹீம்டா வல்லினம். அப்போ மெல்லினத்துக்கு என்ன சொல்கிறது? என்னது? தர்கீக். மெல்லினம். ரிக் ரக்குனா மெல்லினம். அதாவது இதை தமிழ் மொழியில் தர சொல்கிறீங்களா? சரி தானே. தஃப்ஹீம், இது தர்கீக். சரியா? தர்கீக், தஃப்ஹீம், தர்கீக். சரி தானே? தஃப்ஹீம், தர்கீக். சரியா? இதில் தஃப்ஹீம் என்ற வல்லினம், தர்கீக் என்ற மெல்லினம். தர்கீக் என்ற மெல்லினம். சரியா? தர்கீக் என்ற மெல்லினம். ஆனால் இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தஃப்ஹீமாக, தர்கீக்காக, இந்த தஃப்ஹீமாக வல்லினமாகத்தான் நாங்கள் என்ன செய்யணும்? ஓதணும். அதுலேயும் குறிப்பாக ஃபத்ஹாவோ லம்மாவோ வந்தால் அதிகப்படியான தஃப்ஹீம் என்றும், கஸ்ரா வந்தால், கஸ்ராங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னால் குறைந்த அளவில் தஃப்ஹீமும் வரும். ஆனால் எப்படியோ என்னது தான் தஃப்ஹீம் வல்லினமாக தான் நம்ம என்ன செய்யணும்? ஓதணும். வல்லினமாகத்தான் நம்ம என்ன செய்யணும்? ஓதணும். இப்போ இது புரிஞ்சிட்டிங்களா? غين خا صاد ضاد طا ظا قاف. பார்த்துட்டீங்களா? சரி. இப்போ الذي خلق فسوى. சரியா? இப்போ இதில் இந்த எனி டைம் தஃப்ஹீமை ஓதுகிற இந்த எழுத்துக்களில் எத்தனை எழுத்து இருக்குது? ரெண்டு இருக்குதா? அப்போ நாம் இந்த வேர்டு ஹலக படைத்தான், ஃபசவ்வா சீராக்கினான், செம்மையாக்கினான், விளங்குதா? திறம்பட என்ன செய்தான்? படைத்தான் அப்படிங்கிற இந்த வார்த்தையை இந்த ஹலக இந்த லாம் பாருங்க தர்கீக். இது தஃப்ஹீமா வராது. அப்போ 2 தஃப்ஹீமுக்கு நடுவில் ஒரு தர்கீக் வந்திருக்குது. ஹாவும் தஃப்ஹீம் வல்லினமாதனும், காஃபும் தஃப்ஹீம் வல்லினமாதனும், நடுவில் லாம் 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 லேசா லாம். அப்போ எப்படி? خلق فسوى إلا فسوى வாவுக்கு என்ன செய்யணும்? வாவ் இது சுருளணும். அப்போ ஃபசவ்வா. அப்படி சரியாக சொல்லிட்டீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு மூக்கோ டச் ஆகுதா? இல்லை. இதை சும்மா ஓதினா அல்லதி خلق فسوى ராகம் தான் இருக்குது, என்னது இல்லை. இப்போ நிறைய பேர் இருக்கிறத்துல ராகம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை, தஜ்வீத் இல்லை.
இல்லைங்கண்ணா. அப்போ முக்கியம் அதெல்லாம் கவனித்து கொள்ளணும். அழகாக ஓதுறது சிறப்புக்குரிய விஷயந்தான். ஆனால் அந்த அழகுக்காக வேண்டிய குர்ஆனுடைய சொற்களை எழுத்துக்களை சிதைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த உச்சரிப்புகளை சிதைச்சி தான் அழகாக ஓதணுங்கிற தேவையில்லை. உச்சரிப்பாக இயல்பாக ஓதினாலே இயல்பாக யாரோட டோனையும் நம்ம பின்பற்றி ஓத தேவையில்லை. சுதேசி சுதேம் அவங்களோட டோனெல்லாம் பின்பற்றி ஓத தேவையில்லை. நம்ம இயல்பாக உச்சரிப்பை சரியாக எடுத்து ஓதிட்டு வந்தால் நம்மளுக்கே ஒரு அழகான இயல்பான ஒரு டோனு வரும், சொந்த டோனு வந்துடும். ஹைர் அல்லதி خلق فسوى எப்படி இன்னொரு முறை الذي خلق فسوى الذي خلق الذي خلق فسوى இப்போ சேர்த்து ஓதிட்டு போங்க. الذي خلق فسوى அது அப்படி உடைக்காம ஓதுங்க. الذي خلق فسوى அதுதான் முக்கியம். நம்ம ஏன் உடைச்சி ஓதுறோம்டா அதை பிடிச்சிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நோக்கம் என்ன, உடைக்காமல் ஓதிடணும். ஏன்னா நம்ம உடைக்கணும் எதுக்காகன்னு சொன்னால் خلق فسوى என்றெல்லாம் நாங்கள் ஓதுற காரணம் என்னத்துக்கு? அப்படி உண்மையிலேயே குர்ஆன் ஓதக்கூடாது, நோமலாக தான் ஓதிட்டு போகணும். ஏன் அப்படி ஓதுறோம்டா அதை எடுக்கணுமே வாய்க்கு. ஆனால் எடுத்துட்டோம் நோமலாக ஓதிடணும். எப்படி الذي خلق فسوى الذي خلق فسوى عبيد الرحمن باي எப்படி الذي خلق فسوى போதா الذي خلق فسوى இன்னொரு முறை الذي خلق فسوى வருது ق அது வர போதா الذي خلق فسوى قاف போதா الذي خلق فسوى خلق நீ ஓதுங்க. இல்லை இல்லை அது இல்லாமல் கஷ்டப்படுத்தாதீங்க. இல்லை அல்லதி சும்மா அல்லதி அல்லான்னு ஆக்காதீங்க. அல்லதி இல்லை வேற ஹோ வேற. ஹா என்றா அது சரியான எழுத்தை உச்சரிக்கிறீங்க. ஹோங்கிறது தஃப்ஹீமோடு உச்சரிக்கிறீங்க. அதுதான் ரெண்டு. ஹான்றது பரவாயில்ல இடத்த காட்டி கொடுக்க. ஆனால் ஓதும் பொழுது ஹ என்று வராது. அது ஓதும் பொழுது தஃப்ஹீமோடு வரும், வல்லினத்தோடு வரும். எப்படி ஹோ ஹோ என்று இருந்தது என்று என்ன செஞ்சிருது, அப்படி டிசைன் அது ஒரு மாடிஃபை பண்ணப்பட்ட மாதிரி ஆகிறது. அப்போ அல்லதி خلق فسوى என்னங்குதா எப்படி الذي خلق فسوى الذي خلق فسوى இன்னும் கொஞ்சம் வரணும். ஹ ஹ ஹ ஹ خ خ خ خ இல்லை خ خ சவுண்டு மேலே போகுது. خ خ خلق الذي خلق فسوى الذي خلق فسوى எப்படி الذي خلق இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். الذي خلق فسوى خلق இன்னொரு முறை அதை மட்டும் فسوى இன்னும் கொஞ்சம் خلق الذي خلق فسوى الذي خلق فسوى خير إن شاء الله. நாளைக்கு أعوذ باسم سبح اسم الذي خلق நாளையும் பார்த்துட்டு இன்ஷால்லா போ. உங்களுக்கு கூட ஹெவியாக இருக்குதா பாடம்? ஓவராக திருத்துற மாதிரி இருக்குதா? அப்படி இல்லை.